விசால பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் இல்ல விசிட் விசான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணத்துக்காக நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டூரிஸ்ட் விசாவோ, இல்ல விசிட் விசாவோ வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வொர்க் விசா. வொர்க் விசான்றது நீங்க வெளிநாட்டுல வந்து போய் நீங்க வேலை செய்ய போறீங்கன்னா, நீங்க வந்து வொர்க் விசா அப்ளை செய்து தான் நீங்க போக முடியும். அடுத்தது பிசினஸ் விசா. பிசினஸ் ட்ரிப்புக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க பிசினஸ் விசா அப்ளை பண்ணணும். அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் விசா. ஸ்டூடண்ட்ஸ் விசா வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போயிட்டு படிப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணி தான் அவங்க வந்து போக முடியும். அடுத்தது ஃபேமிலி ஆர் டிபெண்டன்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல வந்து ஏற்கனவே வேலை செய்றவங்க, இவங்க மூலியமா போவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆர் டிபெண்டன்ட் விசா வந்து குடுப்பாங்க. அடுத்தது டிரான்சிட் விசா. டிரான்சிட் விசான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமா போவீங்க. அதாவது வேற ஊர் டச் பண்ணிட்டு நீங்க போவீங்க. நீங்க அந்த டச் பண்ற ஊருக்கும் வந்து நீங்க டிரான்சிட் விசா எடுக்கிற மாரி இருக்கும்.